Hi friends and viewers, வணக்கம். 11th grade தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போட வரவேற்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் கேட்டதனால இந்த வீடியோ பண்றோம். என்னன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம என்ஜின் ஒரு அறிமுகம் பெரிய என்ஜின்லாம் பத்தி நிறைய பேசியிருக்கோம், பிரிச்செல்லாம் காட்டியிருக்கோம். இருந்தாலும் இப்போ ஒரு சந்தர்ப்பவசமா நம்ம ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல ஒரு என்ஜின் பிரிச்சிருக்கோம். இது வந்து ஆக்சுவலா பெர்கின்ஸ் P4 என்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ஜின். பழைய என்ஜின் தான் இருந்தாலும் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா என்னென்ன காம்பனன்ட்ஸ் என்னென்ன பேர் அப்படிங்கிறத இங்கிலீஷ் தமிழ் சப்டைட்டிலோடு போகும். என்ன காரணம்னா அந்த இன்ஜின் தொடர்பான வீடியோக்கள் நம்ம கொடுத்து ஒரு 2 வருடங்கள் ஆயிடுச்சு. புதியதாக வரக்கூடிய நண்பர்களுக்கு வந்து கேட்குறாங்க, நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோனில் கூட கேட்குறாங்க. அதனால தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம செக்ஷனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இங்கே பார்க்கக்கூடிய யூனிட் பார்த்தீங்கன்னா என்ஜின் பிளாக் அல்லது இதை சிலிண்டர் யூனிட் சொல்லுவாங்க. என்ஜின் பிளாக் அப்படிங்கிறதான் கரெக்டான டெக்னிக்கலான நேம். இதோட சைடு வியூ பார்க்கலாம். இப்போ சைடில் இப்படி இருக்கு. அதே போல இப்போ அந்த பக்கத்தை நம்ம பார்ப்போம். இப்போ கீழே காட்டக்கூடியது என்ஜின் பிளாக் உடைய பாட்டம் போர்ஷன் காட்டுறோம். ஸோ இப்போ இந்த போர்ஷனில் தான் வந்து என்ஜின் ஆயில் ஊற்றி வைக்கக்கூடிய சம்ப் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து மல்டி சிலிண்டர் என்ஜின் அப்படிம்பாங்க. இது வந்து 4 சிலிண்டர், ஒரு சிலிண்டருக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே மல்டி சிலிண்டர் என்ஜின் அப்படிம்பாங்க. இப்போ கீழ்ப்பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிங் ராட் கூட ஒரு பிஸ்டன் ஜாயிண்டாக இருக்க தெரியுது. இப்போ போர் அல்லது சிலிண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்ஷனை நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே காட்டக்கூடியது தான் போர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 சிலிண்டர், அதாவது 4 போர் இருக்கு. இதில் ஒரு போரில் மட்டும் நம்ம பிஸ்டன் ரிமூவ் பண்ணாமல் டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக விட்டுருக்கோம். இன்னும் இப்போ கொஞ்சம் க்ளோஸாக கிட்டக்க வரும். இந்த போரில் இந்த பகுதி தனியாக தெரியக்கூடிய இந்த பகுதி இப்போ இங்கே காட்டக்கூடிய இந்த பகுதி பார்த்தீங்கன்னா லைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு தனி பார்ட்டு. ஸோ இப்போ என்ஜின் பிளாக் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். என்ஜின் பிளாக் உடைய இந்த பகுதி உள்ளதான் வந்து கேம் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வால்வ் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஷாஃப்ட் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் கிராங்க் ஷாஃப்ட் வரப்போகுது. இப்போ நம்ம அடுத்ததாக கிராங்க் ஷாஃப்டை பார்க்கலாம். இப்போ இங்கே நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் தான் கிராங்க் ஷாஃப்ட். 4 சிலிண்டருக்கான ஒரு கிராங்க் ஷாஃப்ட் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த கிராங்க் ஷாஃப்டுடைய முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா டைமிங் ஸ்ப்ராக்கெட் அல்லது டைமிங் கியர் இருக்கும். இந்த கிராங்க் ஷாஃப்டில் பார்த்தீங்கன்னா இங்கே டைமிங் ஸ்ப்ராக்கெட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ரண்ட் போர்ஷன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்டுடைய பின்பகுதி. இதில் வரக்கூடிய ஃப்ளாஞ்சில் தான் இந்த ஃப்ளாஞ்சில் தான் ஃப்ளைவீல் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிட் பொருத்தி. இதற்கு அடுத்ததாக தான் கிளச்சு, கியர் பாக்ஸ் எல்லாமே வரும். ஸோ என்ஜினுடைய கிராங்க் ஷாஃப்டுடைய பின்பகுதி இது ஃப்ளைவீல் பொருத்தக்கூடிய பகுதி. இங்கே காட்டக்கூடியது டைமிங் ஸ்ப்ராக்கெட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ராட் பொருத்தக்கூடிய பகுதி இது. இந்த பகுதி பார்த்தீங்கன்னா என்ஜின் மெயின் பேரிங், என்ஜின் பிளாக். இப்போ நம்ம என்ஜின் பிளாக் ஏற்கனவே காட்டணும். அந்த என்ஜின் பிளாக்ல உட்காரக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ஜின் பிளாக்ல உட்காரும். அதே போல 1 2 3 4 இந்த 4 பகுதியிலும் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ராடு உட்காரும். அடுத்ததாக இப்போ இங்கே நம்ம பார்க்குற பகுதி பார்த்தீங்கன்னா டைமிங் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன டைமிங் கேஸ் அப்படின்னா ஏற்கனவே நம்ம டைமிங் ஸ்ப்ராக்கெட் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த டைமிங் ஸ்ப்ராக்கெட்டில் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைமிங் பம்புக்கான டைமிங், டீசல் என்ஜின் அப்படிங்கிறதுனால டீசல் பம்புக்கான டைமிங், கேம் ஷாஃப்ட்டுக்கான டைமிங், இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே அமைப்பாங்க. டைமிங் செயின் ஓடக்கூடிய பகுதி, அதனால அதை வந்து டைமிங் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
அடுத்ததாக இப்போ இங்கே ஒரு பகுதி பார்க்குறோம். என்ஜின் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்ஜின் ஹெட் வந்து காம்பினேஷன் ஹெட், ஒரே ஹெட். என்னன்னா 4 சிலிண்டருக்கும் ஒரே ஹெட்டாக வச்சுருக்காங்க. ஒரு சில என்ஜினில் வந்து இது தனித்தனி என்ஜினை தனித்தனி ஹெட்டாக வரும். இப்போ இந்த என்ஜின் ஹெட்டுடைய உள்பகுதியில் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ என்ஜின் ஹெட்டுடைய உள்பகுதியில் காட்டுறோம். நம்ம ஒரு சிலிண்டர், 2 சிலிண்டர், 3 சிலிண்டர், 4 சிலிண்டர். 4 சிலிண்டருக்கான வால்வு, இதுல ஒரு 2 வால்வு இருக்கு, இதுல ஒரு 2 வால்வு இருக்கு, இதுல ஒரு 2 வால்வு இருக்கு, இதுல ஒரு 2 வால்வு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா என்ஜின் ஹெட்டுடைய உள்பகுதி இப்படிதான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இதை வந்து டேப்பட் வால்வு அப்படின்னு சொல்லுவோம். இங்க இருக்கக்கூடிய இந்த யூனிட் எல்லாம் பாத்தீங்கன்னா டேப்பட் வால்வு அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேப்பட் வால்வு அப்படிங்கிற யூனிட் இப்படித்தான் இருக்கும். அதே போல இங்க காட்டக்கூடிய இந்த என்ஜின் வால்வு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இப்படிதான் இருக்கும். இதுதான் என்ஜினுடைய வால்வு. இதுல பெரிய வால்வா இருக்கக்கூடிய வால்வு பாத்தீங்கன்னா இன்லெட் வால்வு, சின்ன வால்வா இருக்கக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வால்வு. அடுத்ததான் நம்ம கிராங்க் ஷாஃப்ட் மாட்டக்கூடிய பிராக்கெட். இங்க ஒரு யூனிட் பார்க்கிறோம். ஒரு யூ ஷேப்ல ஒரு பிராக்கெட் இருக்கு. சோ இப்ப இந்த பிராக்கெட் எங்க வரும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே என்ஜின் பிளாக் பார்த்தோம். இப்ப இந்த என்ஜின் பிளாக்ல கிராங்க் ஷாஃப்ட் உட்காருது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப இந்த கிராங்க் ஷாஃப்டை என்ஜின் பிளாக்ல போட்டுட்டு இந்த பிராக்கெட் வந்து ஒவ்வொன்றையும் 1, 2, 3 மொத்தமா பாத்தீங்கன்னா 5 பிராக்கெட் இதுல வரும். இதுக்குள்ளதான் கிராங்க் ஷாஃப்ட் இருக்கும். இதுதான் வந்து மெயின் பேரிங்கான பிராக்கெட். அடுத்ததா பார்க்க போறது பாத்தீங்கன்னா கனெக்டிங் ராட், கனெக்டிங் ராட் எண்ட் அல்லது கனெக்டிங் ராட் பிராக்கெட். பிஸ்டன் ரிங்ஸோட இருக்கு, பிஸ்டன் பின் இங்க காட்டுறோம். இது எல்லாமே ஒரே யூனிட்டா பக்கத்துல இருக்கத பார்க்கலாம். இது எல்லாம் இணைத்து பிஸ்டன் பின், கனெக்டிங் ராட் எல்லாமே இணைக்கப்பட்ட பகுதியை பார்க்கலாம். அடுத்தது பிஸ்டன்ல பாத்தீங்கன்னா வரிசையா ரிங்ஸ் போட்டிருக்காங்க. இது சுத்துறது தெரியுது உங்களுக்கு. வரிசையா இதுல 1, 2, 3, 4, 5 ரிங்ஸ் போட்டிருக்காங்க. சில மாடல்ல மெஷின்ல, சில மாடல் என்ஜின்ல பாத்தீங்கன்னா 3 ரிங்ஸ் கூட இருக்கலாம். அப்ப 3 ரிங்ஸ் இருந்தால் 2 ரிங்ஸ் மேல இருக்கக்கூடிய 2 ரிங்ஸ் கம்ப்ரஷன் ரிங்ஸ் ஆகவும், ஒரு ரிங்ஸ் பாத்தீங்கன்னா ஆயில் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ரிங்ஸுக்கும் இந்த ரிங்ஸுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது. இந்த என்ஜின் பொறுத்த வரைக்கும் 3 கம்ப்ரஷன் ரிங்ஸ், 2 ஆயில் ரிங்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு பிஸ்டனுடைய அமைப்பு. இங்க இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள் இப்ப கையில காட்டுறோம். இந்த சர்க்கிளிப் வந்து ஸோ பிஸ்டன் பின்னையும் கனெக்டிங் ராட் இங்க காட்டுறோம். இந்த கனெக்டிங் ராடை இது உள்ள இப்படி இன்சர்ட் பண்ணிட்டு இதுல இருந்து இந்த பிஸ்டன் பின் இப்படி போட்டுட்டு இந்த பிஸ்டன் பின் வெளியில வராம இருக்கிறதுக்கு போடக்கூடிய லாக். அடுத்தது இங்க காட்டுற யூனிட் ராக்கராம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ராக்கராம் அதுதான் இந்த என்ஜின் ஹெட்ல இருக்கக்கூடிய வால்வு. இப்ப அங்க பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்படி பொருத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த ராக்கராம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பக்கம் என்ஜின் வால்வு இருக்கு, இந்த பக்கம் டேப்பட் இருக்கு. இந்த டேப்பட் உள்பகுதியிலிருந்து மேலும் கீழுமாக இப்படி ஏறி இறங்கும். அப்ப மேலும் கீழுமா ஏறி இறங்குவதற்கு தகுந்தது போல இது என்ன பண்ணும்னா, இந்த ராக்கராம் இந்த வால்வை மேலும் கீழுமா அசைக்கும். இதுதான் ராக்கராம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் அசைந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய வால்வை கீழ் நோக்கி அழுத்துது. இது வந்து இன்னும் கீழே இறங்கிடும். அப்ப கீழே வந்து கீழ் மட்டத்தில் இருக்கும்பொழுது இது மாதிரி இறங்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய வால்வு பிரஸ் ஆகி உள் சைடுக்கா ஓபன் ஆகும். இப்ப ராக்கராம் பாத்தீங்கன்னா இது டோட்டல் நிறைய, அதாவது 8 ராக்கராம் இருக்கு. 1, 2, 3, 4, 8 ராக்கராம் இருக்கு.
அதை ஒரே ஷாஃப்டில் செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு யூனிட். இந்த 4 சிலிண்டருக்கும் செட்டாக ஒரே ராக்ராம் செட், டோட்டல் செட் வந்து இதில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைமிங் அப்படின்னு பேசுவோம். இங்கே பார்க்கக்கூடியது தான் டைமிங் செயின். இந்த என்ஜினுக்கான டைமிங் செயின். இந்த டைமிங் செயின் வந்து ஏற்கனவே நம்ம காட்டியபடி பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்டோட இந்த பகுதியில் இணைக்கப்பட்டு, அதே போல் இங்கே நம்ம இப்போ மேலே காட்டுறது கேம் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேம் ஷாஃப்டில் இருக்கக்கூடிய இந்த கேம் கியர் இந்த கியரில் இணைக்கப்பட்டு, அப்போ கிராங்க் ஷாஃப்ட் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஷாஃப்ட்டும் அதற்கு தகுந்தது போல் சுற்றும். அதற்கு தகுந்தது போல் சுற்றும் அப்படின்னா கிராங்க் ஷாஃப்ட் 2 சுற்று சுற்றும் பொழுது கேம் ஷாஃப்ட் 1 சுற்று சுற்றும். அடுத்து நம்ம கேமோட டிசைனை பார்ப்போம். இப்போ இங்கே கேம் ஷாஃப்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் அவுட் பண்ணுறோம். இந்த ஷாஃப்டில் இங்கே இருக்கக்கூடிய பகுதி கேம் லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கிட்டக்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு முட்டை சைஸில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. ஏற்கனவே நம்ம என்ன பேசியிருக்கோம், 8 வால்வுன்னு பேசியிருக்கோம். அப்போ இதில் வந்து 8 கேம் லோப் இருக்கிறத நீங்கள் எண்ண முடியும். 1 2 3 4 5 6 7 8 கேம் லோப் இருக்கிறத உங்களால் எண்ண முடியுது. ஒரு கேம் ஷாஃப்டுடைய அமைப்பு இப்படி தான் இருக்கும். இந்த கேம் ஷாஃப்டில் மேற்பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஞ்சு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்க்குறோம். இந்த ஃப்ளாஞ்சில் இங்கே இருக்கக்கூடிய கியர் காட்டுறோம். கேம் ஸ்ப்ராக்கெட். இந்த ஸ்ப்ராக்கெட் இப்படி உட்காந்துரும். ஸோ இப்படி உட்காந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கீழே கிராங்க் ஷாஃப்ட் சுற்றும் பொழுது இந்த கேம் ஷாஃப்ட்டும் இதே போல் டிரைவ் ஆகி வால்வை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணும். ஸோ இப்போ இதில் தான் வந்து அந்த நம்ம டேப்பட் அப்படின்னு ஒரு யூனிட் பார்த்தோம். இப்போ என்ஜின் ஹெட்டில் இருக்கக்கூடிய இந்த டேப்பட் இதில் தான் சீட்டிங் ஆகும். அப்போ கேம் ஷாஃப்ட் உங்களுக்கு ரொட்டேட் ஆகும்போது இந்த டேப்பட் மேலும் கீழுமாக தூக்கப்படும். இதன் கூட இணைக்கப்பட்ட ராக்ராம் மேலும் கீழும் அசையும். அதோடு தொடர்புடைய வால்வு ஓப்பன் க்ளோஸ் ஆகும். அப்போ நம்ம கேம் ஷாஃப்ட் பார்த்துட்டோம். ஒரு சின்ன ஸ்ப்ராக்கெட் ஒன்று காட்டுறோம். ஒரு டம்மி ஸ்ப்ராக்கெட் மாதிரி இருக்கு. இது வந்து டென்ஷனர், ஆட்டோமேட்டிக் டைமிங் செயின் டென்ஷனர். டைமிங் செயின் ஓட ஓட என்ன ஆகும்னா உங்களுக்கு லூஸ் ஆகும். ஸோ இதுக்குள்ள ஒரு சின்ன ஸ்ப்ரிங் மெக்கானிசம் கொடுத்துருப்பாங்க என்ஜின் பிளாக்ல. ஓடிட்டு இருக்கும்பொழுது லூஸ் ஆகும்பொழுது தேவைக்கு தகுந்தவாறு இது வந்து இந்த செயினை டென்ஷன் பண்ணி கரெக்டாக அதோட டென்ஷனை மெயின்டைன் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீல் காட்டுறோம். நம்ம டீசல் பம்புக்கான டைமிங் ஸ்ப்ராக்கெட். அதே போல் இந்த டீசல் பம்பை இயக்கக்கூடிய பம்பு இங்கே பக்கத்தில் இருக்கு. நமக்கு அந்த டீசல் பம்பை இயக்கக்கூடிய டைமிங் ஷாஃப்ட், பம்புடைய டைமிங் ஸ்ப்ராக்கெட். ஸோ இப்போ இது எப்படி தான் வரும், பம்பு நேராக பிடிப்பாங்க. பம்பு இந்த பகுதியில் வருது. அப்போ என்ஜின் பிளாக்ல இருந்து இப்போ நம்ம கையில் ஒரு கப்ளர் யூனிட் காட்டுறோம். இந்த கப்ளர் யூனிட் பார்த்தீங்கன்னா இந்த ஷாஃப்டில் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த ஷாஃப்டில் இணைக்கப்பட்டு ஸோ அந்த பம்பு என்ன ஆகும்னா இது போல் இணைக்கப்பட்டிருக்கும். இதனுடைய இன்னொரு முனையில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கியர், இந்த ஸ்ப்ராக்கெட் டைமிங் செயின் மூலம் இயக்கப்பட்டு இந்த பம்பு ஆப்ரேட் ஆகும். ஸோ டீசல் பம்ப் டிரைவ் ஷாஃப்ட், டீசல் பம்புக்கான ஸ்ப்ராக்கெட், அதற்கான கப்ளர். அடுத்ததாக இந்த பம்புடைய இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிக்கல் கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு எடுத்திருக்காங்கன்னா இதிலிருந்து ஒரு டிரைவ் எடுத்து தான் இன்ஜின் ஆயில் லூப்ரிகேஷனுக்கான பம்பு டிரைவ் ஆகும். அதற்காக தான் இந்த ஸ்பிளிட்ஸ் வந்து இந்த கியர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஆக அடுத்து நம்ம டீசல் பம்பை பற்றி பார்ப்போம். இந்த டீசல் பம்ப் அப்படிங்கிற யூனிட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜினில் இருக்கக்கூடிய 4 சிலிண்டருக்கும் தேவையான அளவு டீசலை சப்ளை பண்ணுது. ஸோ இப்போ இங்கிருந்து இந்த ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும்பொழுது இந்த பம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷாஃப்ட் இருக்குது. இதுதான் வந்து பம்பை டிரைவ் பண்ணக்கூடிய ஷாஃப்ட். அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய கேம் ஷாஃப்ட் பார்த்தது போல் இதுக்குள்ளே ஒரு சின்ன கேம் ஷாஃப்ட் இருக்குது.
இந்த சின்ன கேம் ஷாஃப்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இதற்குள்ளே வரக்கூடிய டீசலை இந்த 4 மேலே காட்டக்கூடிய 4மே பார்த்தீங்கன்னா டீசல் நாசிலுக்கான லைன். இதில் தான் டீசல் அவுட்புட் வரும் ஹை ப்ரெஷரில். அப்போ தேவையான அளவு இந்த ஷாஃப்டில் இருக்கக்கூடிய டைமிங்க்கு தகுந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய டீசலை இதில் வந்து பம்ப் பண்ணி அனுப்பக்கூடியதை இந்த கேம் ஷாஃப்ட் செய்யுது. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டி கேம் ஷாஃப்ட் செய்யுது. ஸோ அடுத்ததாக இங்கே பார்க்குறது ஒரு சிங்கிள் நாசில் காட்டுறோம். இதுக்கு 4 நாசில் வரும். இதுதான் ஒரு டீசல் இன்ஜினுடைய நாசில். என்ஜினை பொறுத்து இது நீளமாக இருக்கலாம், ஷார்ட்டாக இருக்கலாம், கொஞ்சம் சைஸ் மாறுபடலாம். ஆனால் நாசில் அல்லது அட்டாமைசர் அப்படிங்கிறது இதுதான். அப்போ இங்கே டீசல் பம்பில் இருந்து வரக்கூடிய டீசல் பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு ஹை ப்ரெஷர் டியூப், இப்போ காட்டக்கூடிய டியூப் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரெஷர் டியூப். இந்த மாதிரி ஒரு டியூப் வழியாக வந்து இந்த நாசிலுடைய இந்த பகுதியில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ கனெக்ட் பண்ணியிருக்கும்போது ஒவ்வொரு லைனில் டீசல் வரும்பொழுதும் இந்த நாசிலுடைய டிப்பில் கண்ணுக்கு தெரியாத துளை மைக்ரோ பாயிண்ட்ஸ் இருக்கும், அது வழியாக ஸ்ப்ரே ஆகும். ஸோ இதுதான் நாசில். ஆக ஒரு என்ஜினுடைய முக்கியமான பாகங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ஜினுக்கு வெளியில் வரக்கூடிய அசசரிஸ் 1-2 இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே கீழே காட்டக்கூடியது இந்த என்ஜினுக்கான ஃப்ளைவீல். அப்போ இந்த என்ஜினுடைய இந்த ஃப்ளைவீல் பகுதியிலேருந்து தான் டச் பிளேட் மாற்றி வெளியில் எடுத்து போகிறாங்க. இங்கே காட்டுறோம் இந்த ஃப்ளைவீல் வரக்கூடிய பகுதி ஒரு என்ஜினுடைய பெல் ஹவுசிங் அல்லது ஃப்ளைவீல் ஹவுசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அந்த பெல் ஹவுசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிட். அடுத்து நம்ம இங்கே கீழே பார்க்குறோம் என்ஜின் ஆயில் சம்ப். இதில் ஒன்றும் டெக்னிக்கலாக ஒன்றும் விஷயம் இல்லை, ஒரு பேன், ஆயில் தேய்க்க வைக்கக்கூடிய பேன், அவ்வளோதான். அடுத்தது இங்கே ஒரு ஸ்பெஷல் யூனிட் நீங்கள் பார்க்குறீங்க. இது ஒரு டார்க் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடர்ன் கார்லாம் வருது. அதே போல் ஃபோர்க் லிஃப்ட், ஜேசிபி போன்ற மிஷின்களில் என்ஜினில் இது பொருத்தப்பட்டிருக்கும். இதுக்கு நம்ம தனியாகவே ஒரு வீடியோ பார்க்கலாம். என்ஜினுடைய ஹெட் கவர், இதை வந்து வால்வு டோர் அல்லது ஹெட் கவர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இங்கே காட்டுற யூனிட் சைலன்சர் மேனிஃபோல்டு அல்லது எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு. இது வழியாக தான் என்ஜின் வந்து சைலன்சருக்கு ஏர், எக்ஸாஸ்ட் ஏர் வெளியில் வரும். அடுத்ததாக இங்கே காட்டக்கூடிய பகுதி இன்லெட் மேனிஃபோல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டரோட இணைச்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காட்டியிருக்க பாகங்கள் ஒரு பழைய இன்ஜினாக இருந்தாலும், பழைய இன்ஜின், புது இன்ஜின், 3 சிலிண்டர், 4 சிலிண்டர், 6 சிலிண்டர் எல்லாத்தையும் இப்படி தாங்க இருக்கும். சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். 6 சிலிண்டர்னா 6 பிஸ்டன் 6 நாசில் இருக்கும். 3 சிலிண்டர்னா 3 பிஸ்டன் 3 நாசில் இருக்கும். சின்ன மாதிரி வண்டினா 2 சிலிண்டர் 2 நாசில் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் இந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலக்ட்ரானிக்கலி அட்வான்ஸ் ஆகிருக்கலாமே ஒழிய இவ்வளவுதான் பேசிக். கண்டிப்பாக ஒரு பிகினிங் லெவலில் என்ஜினை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்ஜினில் இருக்க பாகங்கள் பேர்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தொகுப்பாக இருக்கும். இந்த விஷயம் உங்கள் நண்பர்கள் யாருக்கும் தேவைப்படும், பயன்படும் யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சிவா 11th கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம், விபத்தில்லா தேசத்தை உருவாக்குவோம். நன்றி, பாய்.